بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலக பொருளாதார சூழல் என்ற தலைப்பிலே தற்கால நிலைமைகளை, பொருளாதார சூழ்நிலைகளை விளக்கி சொல்வதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சிகளும், உலகம் முழுவதும் வேலை இழப்புகளும், உலகம் முழுவதும் வங்கிகளை மூடி வருவதும், உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறையும், எங்கு நோக்கினும் வேலை தேடி செல்பவர்கள் புறக்கணிக்கப்படுவதும், சேவை அமைப்புகள் மூலம்தான் உணவு தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையும், பணம் பொருந்தியவர்கள் கூட இந்த சூழ்நிலையிலே நாளை என்ன ஆகும் என்று தெரியாமல் கலங்கி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த 2009ஆம் ஆண்டு இறுதிக்குள் ஏறத்தாழ 50 மில்லியன் பேர் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நல்ல நல்ல சம்பளங்களிலே, உயர்ந்த உத்தியோகங்களிலே இருப்பவர்கள் உலகம் முழுவதும் 50 மில்லியனை தாண்டி வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற செய்திகள் எல்லாம் வெளிவர தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பொருளாதார நிபுணர்களை நோக்கி இந்த பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா என்ற கேள்வியை கேட்டால், அவர்கள் முடியும் என்ற வார்த்தையும் நேரடியாக சொல்வதாக தெரியவில்லை, முடியாது என்ற வார்த்தையும் சொல்வதில்லை. என்றால் முடியும் என்ற வார்த்தையை சொன்னால் எவ்வளவு காலத்தில் முடியும், முடித்து காட்டுவீர்கள், அதற்கான திட்டங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். முடியாது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் நிபுணர்களாக இருந்து உங்களுக்கு பொருளாதாரங்களை எல்லாம் நாங்கள் தந்து என்ன செய்ய என்ற ஒரு கேள்வி வரும். இதனால் அவர்களுடைய இருப்பை, நிலைப்பாட்டை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையில ஒரு தெளிவான முடிவை, ஒரு தெளிவான போக்கை அவர்களாலும் பேச முடியவில்லை. இன்று உலகம் முழுவதிலுமே உள்ள அரசாங்கங்களால் ஆங்காங்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், அல்டர்னேட்டிவ் எக்கனாமிக்ஸ், அல்டர்னேட்டிவ் பைனான்சிங் சிஸ்டம் என்று ஒரு மாற்று பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தாத வரை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்காது என்று எல்லோருமே கருத்து சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்தபோது ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு மாற்று பொருளாதார கொள்கைதான் இப்போது உலகம் சந்தித்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வழங்கும் என்ற கருத்தை வெளியிட்டிருப்பதையும் நினைவு கூற வேண்டும். மாற்று பொருளாதார கொள்கை என்ன செய்யும், மாற்று பொருளாதார கொள்கை கொண்டு வருவதால் என்ன நன்மை என்பதை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போது உள்ள பொருளாதார பிரச்சனைகளில, இப்பொழுது உள்ள பொருளாதார திட்டத்திலே, அந்த முறையில என்ன பிரச்சனை என்று நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அந்த விஷயத்தை நேரடியாக அனைவருமே பேச மறுக்கிறார்கள். இப்பொழுது உள்ள பொருளாதார திட்டத்திலே, இப்பொழுது உள்ள பொருளாதார முறையில, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார முறையை இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கானமி, வட்டி மைய பொருளாதாரம் என்று அழைக்கிறார்கள். எந்த கொடுக்கல் வாங்கல் நடந்தாலும் வட்டியின் அடிப்படையில, வட்டியை கணக்கிட்டு தான் எல்லா கொடுக்கல் வாங்கலும் நடைபெறும். இந்த வட்டி மைய பொருளாதாரத்தில் வட்டியின் காரணமாக கொடுக்கக்கூடிய, வாங்கக்கூடிய பொருளாதாரம் வெறுமனே கணக்கு எழுதப்பட்டு இல்லாமல் ஆகி வருவதை அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள். இந்த பொருளாதார நெருக்கடி தோன்றுவதற்கு உலகம் முழுவதும் ஏதாவது தற்சமயம் பிரச்சனைகள் நடந்திருக்கிறதா, அதற்கு என்ன காரணம் என்று யோசனை செய்து பார்த்தால், இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த சிக்கல் என்பது உலகம் முழுவதும் அனைத்து இடத்திலும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இந்த பிரச்சனையை தொடங்கியது, இந்த பிரச்சனை நடந்து வருவதெல்லாம் அமெரிக்காவை மையப்படுத்தி. ஆனால் அமெரிக்க நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கங்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும், இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதியாக இருந்தாலும்,
இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இதை ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 700 டிரில்லியன் டாலர்கள் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசு ஒதுக்குகின்றது என்று சொன்னால், ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய கஜானாவில் பணம் இல்லை. இந்த 200 டிரில்லியன் டாலரும் எங்கிருந்து வரும் என்று யோசனை செய்து பார்த்தால், அவைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளிலே, இன்னும் மற்ற மனித வளத்திலே உயர்ந்தே இருக்கக்கூடிய சீனா, இந்தியா போன்ற நாடுகளிலே இருந்துதான் அங்கே செல்லவிருக்கிறது. அதை நம்பித்தான் அந்த பட்ஜெட்டையும் அறிவித்திருக்கிறார்கள். இப்ப இந்த பிரச்சனை அங்கே எப்படி ஏற்பட்டது, என்னென்ன காரணங்களால் ஏற்பட்டது என்பதனை விளங்கிக் கொண்டால்தான் நாம இதுல வரக்கூடிய காலங்களில் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். இந்த பிரச்சனை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், பொருளாதார திட்டங்களில பொருளாதாரத்தில முதலீடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை தனிநபர்களாகட்டும், அரசாங்கங்களாகட்டும், நிறுவனங்களாகட்டும் தற்காலத்தில் அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி முதலீடு செய்பவர்களுடைய முதலீட்டு தொகையை கவர்வதற்காக நம்ம ஊர்லயும் கூட நம்ம பார்க்கலாம், சில சிட் ஃபண்ட் கம்பெனிகள், சில முதலீட்டு நிறுவனங்கள், சிறு முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஆங்காங்கே திறப்பது, அந்த நிறுவனங்கள் நடைபெற்று வருவது, திடீர்னு ஒரு 10-15 மக்கள் 100-200 பேர் சேர்ந்து அந்த நிறுவனங்களை சரியான முறையில பணம் தரவில்லை என்று முற்றுகையிடுவதும் அவைகளை மூடி விடுவதும் எல்லாம் இந்தியாவில் வழக்கம். இந்த வழக்கங்கள் மக்கள் இடையிடையே சுதாரித்து வருகின்றார்கள். இருந்தாலும் புதிய நிதி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருகின்றது என்பதனை நாம பார்க்கிறோம். இப்ப சாதாரணமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிதி நிறுவனத்தில் என்ரான் என்ற ஒரு நிதி நிறுவனம் இருந்தது. அந்த முதலீட்டு நிறுவனம், நிதி நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எந்த அளவை எட்டியது என்று சொன்னால், அதுல அந்த நிறுவனத்தில் இருந்த ஸ்டெப்லரு பின்னை எல்லாம் ஏலமிட்டு அதனுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவில் அது ஒன்றுமில்லாமல் மூடப்பட்டது. இதற்கு முதலீடு செய்பவர்களையும் கூட கட்டுப்படுத்துவதற்காக, உலகத்தை கட்டுப்படுத்துவதற்காக உலகம் சார்ந்த நிறுவனங்கள் மாதிரி நிறைய நிறுவனங்களை வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் என்ன, இந்த நிறுவனத்தினுடைய பணி என்னவென்று கேட்டால், அமெரிக்க அரசாங்கம் சொல்வதை கேட்டு உலக நாடுகள்லாம் சேர்ந்து பேசி முடிவு செய்வது போல் ஒரு தோரணையில சில கட்டுப்பாடுகளை விதிப்பது. நீங்க உங்க நாட்டில இருந்து இத்தனை பில்லியன் டாலர்களுக்கான ஏற்றுமதிகளை வெளிநாட்டுக்கு செய்றீங்க, இந்த ஏற்றுமதிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்தந்த பொருள்களை எல்லாம் இறக்கிறத வெளிநாடுகளில் இருந்து தடை செய்யக்கூடாது என்று திறந்த வெளி சந்தைக்கு, ஃப்ரீ ட்ரேடுக்கான வழிவகைகளை, வாசல்களை திறந்து விடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் WTO என்ற நிறுவனம். அதே போலவே WIO என்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காங்க, வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதனுடைய பணி என்ன என்று சொன்னால், இது எந்த நாடுகள், எந்த வெளிநாட்டு கம்பெனிகள் அமெரிக்காவிலே முதலீடு செய்தாலும் அவைகளுக்கெல்லாம் சில ரெகுலேஷன், சில கட்டுப்பாடுகளை இதன் மூலமாக, அமெரிக்க அரசாங்கம் விதிக்கிற கட்டுப்பாடுன்னு சொல்லாம உலகம் சார்ந்த ஒரு பொது அமைப்பு போடுற ஒரு கட்டுப்பாடு மாதிரி சில கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். அந்த கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளிலே எப்ப முதலீடு செய்தாலும் அந்த முதலீட்டு பணம் அவங்களுக்கு திரும்ப எப்ப வாங்கணும்னு தோணுதோ உடனே எடுத்துக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ அல்லது பெரிய பெரிய நிதி நிறுவனங்களோ அமெரிக்க நாட்டில் முதலீடு செய்தால் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்னால் விண்ணப்பிக்கணும். அந்த பொருளாதாரத்தை இப்ப 500 பில்லியன் 600 பில்லியன் என்று பெரிய அளவிலே முதலீடு செய்யக்கூடிய, குறிப்பாக வளைகுடாவை மையப்படுத்தி இயங்கி வரக்கூடிய நிதி நிறுவனங்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை எடுக்கணும், வாபஸ் எடுக்கணும், அந்த டெபாசிட்டை திரும்ப பெறணும் என்ற நிலை வரும்போது 4 ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. இந்த 4 வருடத்திற்கு இடையில இந்த நிறுவனம் எந்த நாட்டில் இயங்குதோ அந்த நாட்டுக்கு அரசு ரீதியிலான மற்றும் ராணுவ ரீதியிலான பல நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க போட்ட அந்த முதலீடை திரும்ப பெறாத வண்ணமான ஏற்பாடுகளை செய்வதை உலகம் முழுவதும் நாம் பார்த்து வர்றோம். இந்த அடிப்படையில் இந்த வீழ்ச்சிக்கு, இந்த பொருளாதார சூழ்நிலைக்கு அமெரிக்காவில் இந்த அளவிற்கு ஏற்பட்டதற்கு, அமெரிக்காவில் ஏற்பட்ட இந்த வீழ்ச்சியை உலகம் சார்ந்த வீழ்ச்சியாக அவங்க காட்ட முயற்சி செய்து கொண்டிருப்பதற்கு வரலாற்றில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை நாம் விளங்கிறோம். அங்க இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரலாற்று ரீதியில ஒரு பெரிய புரட்டு அப்ப நடந்திருக்கு.
அதாவது இரண்டாவது உலகப் போர் நடந்து வரக்கூடிய காலகட்டத்தில், அந்த உலகப் போருடைய காலகட்டத்தில் அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்து உலகத்தில் இருந்த பெரிய நாடுகள், இந்த ரெண்டு நாடுகளும் சண்டைக்கு உலக போருக்குள் இறங்கவே இல்லை. 1936 ஆண்டு உலகப் போர் தொடங்கி 45 வரை நடந்துச்சு. இந்த 9 ஆண்டு கால கட்டத்தில் இந்த ரெண்டு நாடுகளும் இறுதி வரை வரவே இல்லை. ஆனா 43, 44வது ஆண்டு வாக்கில் ஜப்பான் அமெரிக்காவில குண்டு வீசிய காரணத்தினால், அங்கிருந்த துறைமுகத்தை தாக்கிய காரணத்தினால் அமெரிக்கா சண்டைக்கு வந்த வேகத்துல அணுகுண்ட ஜப்பான்ல போட்டாங்க. அது இன்று வரைக்கும் உலகத்தால நினைவு கூறப்படக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வராம அவங்க காத்துக்கிட்டு இருந்த 7-8 வருட காலகட்டத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஆயுதங்களை தயாரிப்பதில் அமெரிக்கர்கள் பிரபலம். அவங்க தயாரிச்ச ஆயுதங்கள் உலகம் முழுவதும் உள்ள இந்த சண்டையில ஈடுபட்ட நாடுகளுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்படி ஆயுதங்கள் தேவைப்படும் போது எல்லோரும் அமெரிக்காட்ட எல்லாருமே ஆயுதம் வாங்குறவங்க அனைவருமே வாங்கினார்கள். இவங்க போருக்கு வராத காரணத்தினால இவங்கள்ட்ட நிறைய ஆயுதங்களும் தயாரிக்கிறதுக்கு ஏதுவா வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. இப்ப இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஆயுதம் அமெரிக்காவில இருந்து யாருக்கு வேணுமோ அவங்க அமெரிக்காவுக்கு காசுலாம் கொடுத்து வாங்க முடியாது, தங்கம் கொடுத்தா அதுக்கு பதில் ஆயுதம் தருவாங்க. சுருக்கி விளங்குற மாதிரி சொல்லணும்டா, தங்கத்தை வாங்கிட்டு இரும்பு கொடுத்தாங்க. பீரங்கி, துப்பாக்கி இந்த மாதிரி உள்ள பொருள் எல்லாம் இரும்பு சாதனங்களால் செய்யப்பட்டது. அதை வாங்கிட்டு இதை கொடுக்கிற வேலையை செஞ்சாங்க. இப்ப ஏராளமான கோல்டு ரிசர்வ், தங்க இருப்பு அமெரிக்க அரசு இடத்துல, அங்குள்ள தொழிற்சாலைகள் இடத்துல, அன்னைக்கு அரசுனா பெரும்பாலும் தொழிற்சாலைகளை நடத்தி வந்தது, அவங்கள்ட்ட கூடிச்சு. அப்ப இந்த நிலையில அவங்களுடைய அந்த பொருளாதார கையிருப்பு, தங்க கையிருப்பு என்பது அதிகமாக இருந்தது. இதுக்கு இடையில இவங்க சண்டைக்கும் சண்டையிலையும் ஒரு சூப்பர் பவராக, மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு பவராக அணுகுண்டு வீசியதன் மூலம் தேர்ந்த காரணத்தினால் போர் முடிஞ்சதோட 45ல போர் முடிவுக்கு வந்தது என்று அறிவித்த உடனே உலக நாடுகளுக்கு மத்தியில நடைபெற்ற வணிக பொருளாதார வர்த்தனைகள் எல்லாம், பரிவர்த்தனைகள் அனைத்துமே டாலர்ல பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. இப்படி டாலர்ல பண்ணிக்கிறலாம்னு அவங்க முடிவெடுத்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. டாலர்ல ஏன் பண்ணிக்கிறலாம்னு முடிவெடுத்தாங்கன்னா, இப்ப ஒரு பொதுவாகவே ரூபாய் நோட்டு அப்படின்னா அதனுடைய பின்னணியை நாம் விளங்கிக்கிறோம். ரூபாய் நோட்டு அச்சடிப்பது என்பது எல்லாரும் அடிச்சு வெளியிட முடியாது. ஒரு அரசாங்கமே அடித்து வெளியிட்டால் கூட அந்த ரூபாய் நோட்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அரசாங்கத்திட்ட இப்ப இந்திய அரசாங்கம் 10,000 கோடிக்கான கரன்சிகளை, நோட்டுகளை புழக்கத்தில் விட்டிருக்கிறது என்று சொன்னால், அரசாங்கத்திட்ட 10,000 கோடிக்கான தங்கம் இருப்பு இருக்கிறது என்று அர்த்தம். இப்ப நம்ம 100 ரூபாய் கொண்டு போய் ஒரு கடையில ஜாமான் வாங்க போறோம். இந்த 100 ரூபாய்க்கு நான் ஒண்ணுமே தரமாட்டேன்னு வியாபாரிகள் எல்லாம் ஒட்டுமொத்த முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கன்னா, அதை வைத்திருக்கக்கூடியவர் உழைப்புக்கு கிடைச்ச கூலி அது அரசாங்கத்தில் கொண்டு போய் திருப்பி கொடுத்தா, அன்றைக்கு வேல்யூவுக்கு 100 ரூபாய்க்கு அவருக்கு எவ்வளவு தங்கம் வந்து சேரணுமோ அந்த தங்கத்தை அரசாங்கம் கொடுக்கும். அப்படிங்கிறதுனா ரூபா நோட்டை அரசாங்கம் தான் வெளியிட வேண்டும் என்பதற்கான பின்னணி. அப்ப இதை நாம மனதில் வச்சு பார்த்தோம்னா, அன்றைக்கு அமெரிக்காவிடம் இருந்த அந்த தங்க இருப்புல, ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய தங்கங்களை கொடுத்து போர் நடந்த காலத்துல ஆயுதம் வாங்கியிருக்காங்களே, அப்ப இப்படி இருந்த காரணத்தினால தங்க இருப்பு அதிகமாக இருந்ததுனால் டாலரை கரன்சியாக அடித்து அவங்க ஏராளமான டாலர்களை புழக்கத்தில் விட்டாங்க. அவங்கள்ட்ட தங்கம் இருக்குங்கிற அந்த எண்ணத்துல உலக நாடுகள் அனைத்தும் அதை ஒரு சர்வதேச உலகளாவிய ஒரு கரன்சியாக ஏற்றுக்கொண்டு அதற்கான மரியாதையை கொடுத்து வந்தார்கள். இப்ப இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த 45க்கு பிறகு நடந்த இந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் $35 1 அவுன்ஸ் தங்கம்ங்கிறது கணக்கு. அந்த நேரத்தில் வாங்கினதுல ஒரு அரைவாசியம் போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போயிருவான். இப்ப வீண் விரயமாகதா இல்லையா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும்,
திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78272487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. இப்ப இந்தியாவுல நீங்க இதே நிலையை எடுத்து பாருங்க. வீடு குடும்ப அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் அவன் மாலையில 5 மணிக்கு தான் வீடு திரும்புவான். மதிய உணவு என்று சாப்பிடுவதற்கு அவனுக்கு டிஃபன்ல வச்சு அனுப்பப்படுது. கொஞ்சம் வசதியா கொஞ்சம் மேல்நிலை அதிகாரிகளா இருப்பவர்களும் கூட இப்படி வீண் விரயம் செய்யறது இல்லை. அவருக்கு தேவையான அளவு உணவு அவங்களுக்கு கொடுத்து விட முடியுங்கிற காரணத்தினால அந்த மதிய நேரத்தில் கொடுத்து அனுப்பக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கு. இந்தியா மாதிரி உள்ள நாடுகள்ல, மும்பையில எல்லாம் இந்த டிஃபன் வாலா வீடுகள்ல இருந்து சாப்பாடுகளை எடுத்து வேலை செய்யக்கூடிய இடத்துல கொடுப்பவர்களே ஒரு தனி தொழிலாக மாறி இருக்கிறத பாக்குறோம். அங்க அவன் அப்படி டிஃபன் வாலா ஏற்படுத்தி சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னாலும் தெரியாது. வீட்டுல உண்டாகி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணுமே, வீட்டுல செய்து கொடுப்பதற்கு யாராவது ஒரு அமைப்பு இருக்கணுமே. அந்த அமைப்புலாம் அவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா அந்த பெண்மணியும் வேலைக்கு போய் எங்கேயாவது இவன மாதிரி வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப என்ன ஆகுது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அதே மாதிரியே பழக்கம் இப்படி நம்ம கொஞ்சம் சில நேரங்கள்ல இந்தியாவில எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போய்விடுகிறது என்பது உண்மை. ஆனாலும் கூட அதெல்லாம் இப்ப உதவக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. இந்தியாவுல சில நேரங்கள்ல என்ன கூடுதலா போகும் சொன்னா, இந்த நகை வாங்கி போடணும் பெண்கள்ல நிறைய பேரு அதே குறிக்கோளாக அலைவதை நம்மளால பார்க்க முடியும். கணவன் எந்த நிலையில இருக்கிறான், அவனுடைய வருமானம் என்னதெல்லாம் யோசிக்காம நகை வாங்கி கேட்பாங்க. ஆனா நம்ம ஆட்கள் சொல்றது உண்டு, நீ வெள்ளக்கார பெண்கள் எல்லாம் பாத்துருக்கியா, ஒரே ஒரு இதை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு செலவுக்கே காசு இல்ல, நகை எங்க வாங்கி போட போறாங்க, 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிச்சாரு, அதுக்கு மேலே செலவு பண்றாங்க வருஷம் வருஷம், காசு இல்லாதனால வாங்கி போடலாம். இவங்களுக்கு மிச்சப்படுறதுனால அதையும் மிச்சப்படுது வேஸ்ட் பண்ணாம, அவைகளில் பெரும்பாலானவை நாட்டில் இருக்கக்கூடிய கன்சியூமர் ரிசர்வ் கோல்டு என அது பல கோடிக்கணக்கான அவுன்ஸ்ல இந்தியாவுக்குள்ள இருக்கு. அவ்வளவு கோல்டு இருப்பு இந்திய நாட்டுக்குள்ள குடும்பங்களுக்கு மத்தியில கையிருப்பு இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன், குடும்ப அமைப்பு ஒன்று இருப்பது. இந்த குடும்ப அமைப்பை சிதறடிப்பதற்காகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து அந்த கலாச்சார பின்னணியில பல்வேறு வகையான வேலைகள் நடந்து வருகிறது. முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பொருளாதார பிரச்சனைகள் இவ்வளவு வந்திருப்பதற்கான முதல் காரணம் என்ன, வரலாற்று ரீதியாக அந்த ரூபாய் நோட்டுகளை டாலர்களை அடிப்பதில் அவர்கள் செய்த ஒரு வரலாற்று புரளி மோசடி. இரண்டாவது வேலை என்ன என்று சொன்னால், அந்த நாட்டில் உள்ள மக்களுடைய அரசாங்கம் அரசனுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அவர்கள் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காக மக்களை ஒரு புதுவையான மாயில திளைக்க செய்து அவங்களை சேமிக்கக்கூடியவர்களாக, ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக வாழ விடாமல், சிந்திக்க விடாம அவங்களை ஒரு தனி ஒரு உலகத்தில் கொண்டு போய் வைப்பதற்காக அவங்க செஞ்ச ஏற்பாடு குடும்ப அமைப்பை சிதைத்து ஊதாரிகளாக மாற்றியது. இன்னொரு காரணம், வீட்டுக்கடன் வங்கியெல்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னொரு அவங்களுடைய வங்கி சிஸ்டங்களை பாருங்க. அடுத்த காரணம், ஒரு வங்கி நிறுவனம் சொன்னா வீட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கட்டணம் கட்டணும், அவருக்கு சொந்தமா நிலம் இருக்கும், ஒரு 20 மாடியில கட்டணம் கட்டுறதுக்கு வங்கியில போய் லோன் கேட்கிறாரு. அந்த வங்கி அவருக்கு லோன் கொடுக்கும். லோன் கொடுத்து அந்த கட்டடத்தை அவர் முழுசா கட்டிடுவாரு. கட்டி முடிந்த உடனே அதுல இருக்கக்கூடிய பிளாட்டுகளை விற்பாங்க. விற்கும் போது பிளாட் வாங்கணுமே, பொதுவுல மக்கள்கிட்ட விற்பனைக்கு என்று விளம்பரம் செய்யப்பட்ட உடனே பிளாட்டை வாங்குறதுக்காக சிலர் போய்
வங்கிகளை தான் அதே வங்கி அணுகுவாங்க. அணுகி பிளாட்டை வாங்குறதுக்கு வந்துட்டு லோன் கேட்பாங்க. அதுக்கு லோன் கொடுக்கும். கட்டடத்தையும் அவன் தான் கட்டினான். அதை வாங்குறதுக்கு உள்ள ஆளுக்கும் காசை அவன் தான் கொடுக்குறான். காசை கொடுத்தாங்க யாருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, $3000 சம்பளம் வாங்குறவனுக்கு $1.5 மில்லியன் லோனு வீட்டு கடனாக கொடுக்கப்படும். வீடு மோட்கேஜ்ல இருக்கு, வீடு அடமானத்துல இருக்கு. இருந்தாலும் கூட இந்த 3000 வாங்குற ஆளு இந்த 1.5 மில்லியனை கட்டி முடிக்கிறதுனா எத்தனை வருஷம்? 10 ஆண்டுகளுக்கு கூடுதலாக ஆகும். அவருடைய அந்த வருமானத்துல $1000 வீதம் கட்டினால் கூட முடியாது. ஆனா அவன் போடுவான், அவருக்கு மாதம் கட்டக்கூடிய டியூ உண்டு 4000. உன்னுடைய வருமான சோர்ஸ் என்ன, அதை எப்படி கொண்டு வருவீங்கலாம் கேட்க மாட்டாங்க. இது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. உலகத்துல அமெரிக்காவை தவிர்த்து நீங்க உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் நீங்க வங்கிகளிலே கடன் கேட்டால் உன்னுடைய இப்போதைய சம்பளம் வேணும்னு வைப்பாங்க. இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிற, இந்த வங்கி கடனை வந்துட்டு மாசம் எவ்வளவு வச்சு அடைக்க முடியும், அடைக்கிறதுக்கான வருமானம் இருக்கா, இதுக்கு முன்னால எங்கேயாவது வங்கிகள்ல வந்துட்டு கடன் வாங்கி இருக்கிறியா என்றெல்லாம் விசாரித்து கொண்டு வாங்கலை என்று சொன்னா கிளியர் பண்ணுமாறு எல்லா வங்கிகளையும் கேட்டுக்கொண்டுதான் இவருக்கு புது கடன் கொடுப்பாங்க. ஆனா அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இவருக்கு கடன் கொடுக்கறாங்க, எதையுமே விசாரிக்காம எதையுமே கேட்காம இவருக்கு கடன் வழங்கக்கூடியத அங்க உள்ள ஒரு நடைமுறையாக பழக்க வழக்கமாக பார்க்கணும். இப்ப வாங்குறாரு, இப்ப வேறு எப்படி திருப்பி கட்டுவாருன்னு சொன்னா, இத அடைக்கிறதுக்கு வேறொரு வங்கியிலோ அல்லது வேறொரு இடத்திலே போய் மாசம் கட்டுற மாதிரி புது லோன் போடுறாரு. இந்த 4000 இங்க வந்துகிட்டே இருக்கு. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல கடை இருந்துகிட்டே, இவன்கிட்ட காசே இல்ல, ஒண்ணுமே இல்ல, இல்லாத ஒன்றை, சம்பாதிக்காத ஒன்றை, அவனுக்கு சேராத ஒன்றை சம்பாதிச்சு இந்த கடனை அடைக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இல்லாம, எந்த சோர்ஸ்ல அடைக்க முடியும் $3000 சம்பளம் வாங்குறான் அந்த நம்பிக்கையும் இல்லாமல் அவர்கள் இதெல்லாம் செய்து வந்த காரணத்தினால் இன்னைக்கு வங்கிகள்லாம் விழ இப்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, சொர்க்கபுரி என போற்றப்பட்ட கலிபோர்னியாவுல இந்த நம்ம ஊர்ல சென்னையில தெருவுக்கு ஓரங்கள்ல வசிக்கிறாங்களா அந்த மாதிரி கூடாரங்களை அமைத்து தெருக்களிலே வசித்து வருகிறார்கள். பாதுகாப்பான குடிநீர் இல்ல, பாதுகாப்பான கழிவறை வசதி இல்ல, திரும்பிக்கிட்டு இருக்கு. வரலாறு சரித்திரம் மாறி கொண்டே இருக்கிறது. இந்தியாவுல தெருவில் குடியிருப்பவர்களுக்கு தனித்தனி வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. இவங்க இருக்காம வாடகைக்கு விட்டுட்டு வித்துட்டு வந்துடுறாங்கிறது வேற விஷயம். கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கான. அங்க அரசாங்கமே உதவி செய்ய முடியாமல் மக்கள் எல்லாம் டெண்டுக்கு குடிசைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை சமீபத்திய நேற்று முந்தானாலேய நம்ம தொலைக்காட்சி செய்திகளாக கேட்டுக்கிட்டு வர்றோம். அப்ப இந்த அளவிற்கு அவங்க இல்லாத ஒன்றை கடன் பெற்ற காரணத்தினால், கடன் வாங்கிய காரணத்தினால், இல்லாத ஒன்றை இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு வந்த காரணத்தினால, அவர்களுடைய சக்திக்கு மீறி வீண்விரயம் செய்த காரணத்தினால இந்த ஒரு நிலைக்கு போய், இந்த நிலைக்கு எப்படி போச்சு, இந்த நிலை மற்ற நாடுகளை பாதிக்கிறதுக்கு, இந்த அவங்களுடைய நிலை இப்ப மற்ற உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் பாதிக்கிறதுக்கான காரணம் என்ன என்று கேட்டால், இப்ப குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனங்கள், அரசாங்கத்தினுடைய முதலீட்டு நிறுவனம் அரசாங்கத்தினுடைய பணங்களை கூட பாதுகாப்பாக முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும் வங்கிகளிலே, நிறுவனங்களிலே அரசாங்கமே முதலீடு செய்யும். இந்த அரசாங்கமே முதலீடு செய்யக்கூடிய இந்த பணத்துக்கு அவங்க ஏற்கனவே சொல்லுமே WFO உலக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தை இவங்க உடனே எடுக்க முடியாது என்று கட்டுப்படுத்துறாங்க. இவங்க ஏற்கனவே அமெரிக்கர்கள் அவங்களுடைய இந்த செயல்பாடு நடக்கல, இல்லாத காசை கடனா கொடுத்து, வேலை இல்லாட்டாலும் கடனா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப டாலர் விழுகிறது, அது தேய்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கவலையும் இல்ல. கவலை பூரா யாரு படுறா அப்படின்னு கேட்டா, சீனாவில் இருக்கிறவன், இந்தியாவில் இருக்கிறவன், வளைகுடா நாடுகள்ல இருக்கிறவன் கவலைப்படுறான். ஏன்டா பணம் கூட அவன் பணம், அவன் அங்க அனுபவிச்சுக்கிட்டு உல்லாசமா தெரியக்கூடிய பணம் எல்லாம் முதலீடுகளாக இவர்கள் போட்டது. அங்க இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களுக்கு நீங்க எந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எங்க தயாரிக்கப்படுதுன்னு பாருங்க. சீனாவில் தயாரிக்கப்படும், இந்தியாவில் தயாரிக்கப்படும், மலேசியாவில் தயாரிக்கப்படும், இந்தோனேசியாவில் தயாரிக்கப்படும், தாய்லாந்துல தயாரிக்கப்படும், தைவான்ல தயாரிக்கப்படும். இப்படி அவங்களுடைய பொருட்களை எல்லாம் தயாரித்து கொடுப்பதற்கு என்று இருக்காங்க. ஆனா அவங்க ட்ரேட்மார்க்கை வச்சு அவங்களுக்கு பணம் போகும், அவங்களுக்கு கொஞ்சம் பணம் போகும், மற்ற இடங்கள்ல வேலை நடக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய சாதாரணமா அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அவங்களுடைய பிராண்ட் டியூப் லைட் சீனாவில் தயாரிக்கப்பட்டது. அங்க ஒரு பொருளை நீங்க கேட்டு வாங்கினீங்க சொன்னா அது அமெரிக்காவில தான் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஆனா கேட்டு அந்த பொருளை வாங்கி பார்த்தால் அது சீனாவில் தயாரிக்கப்பட்டதா இருக்கும். அவங்க இப்ப என்ன தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய விமானங்களை அவங்க நாட்டுக்குள்ள தயாரிச்சுக்கிறாங்க, கனரக ஆயுதங்கள் மனுஷனை கொள்றதுக்கு அதை தயாரிச்சுக்கிறாங்க. இதோடு அவர்கள் மட்டுப்பட்டு போயிட்ட காரணத்தினால
அவங்களுடைய இப்போதைய நிலை என்பது வெளியே உள்ள ஆட்களை எப்படி பாதிக்குங்கன்னா எல்லாம் ஒரு வகையான ஒரு தோற்றம். நம்ம ஊர்ல இந்த சிட்பண்ட் கம்பெனிக்கு சாதாரணமா அன்றாட கூலி வேலை செய்யக்கூடியவர் இல்லது அலுவலகத்துல ஏறத்தாழ் 30-35 வருடங்களாக அவர் வேலை செய்து ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று முடித்த ஒருவர் அவருடைய ப்ராவிடன்ட் ஃபண்டு அவருடைய எண்ட் ஆஃப் சர்வீஸ் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இதை எங்கேயாவது வச்சு தொடர்ச்சியா அதுல உள்ள நம்ம லாபத்தை வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பெரிய நன்மையா இருக்குமே நினைச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு சிட்பண்ட் கம்பெனில 25% வட்டி கொடுக்கறானா லாபம் கொடுக்கறானா அப்படி சொல்லுவாங்கன்னு அந்த கம்பெனியை கொண்டு போவாரு. அப்படி அவர் அந்த கம்பெனிக்கு கொண்டுகிட்டு போயில அந்த கம்பெனியை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 40 அடிக்கு 40 அடியில பெரிய ஒரு வரவேற்பறை இருக்கும். அந்த வரவேற்பறைக்கு போன உடனே அதுல ஒரு வைட்டப்பட்ட அந்த ஏசி குளிர் எல்லாம் பார்த்தோம்னா இவருக்கே கைகாலெல்லாம் நடுக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அலுவலகத்துல போய் அதனுடைய இயக்குனரை அதுல இருக்கக்கூடிய மேலாளரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவரையெல்லாம் சந்திக்கவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அங்க கொஞ்சம் பொறுத்திருங்க வேண்டா பாப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பொறுத்திருந்து இவருக்கு இந்த வாழ்க்கை பூரா சம்பாதித்து அதனுடைய முடிவில் கிடைத்த இந்த பணத்தை முதலீடு செய்யணுங்கிறதுக்காக இந்த பணத்தை அவர் அதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா சில ஸ்கீம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அன்னலட்சுமி அன்னபூரணா அதுல 12 இதுல 13 இதுல 10 அவ்வளவு நாளைக்கு இருக்கக்கூடாது இவ்வளவு நாளைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டு அவர் அங்க முதலீடு செஞ்சுட்டு வெளியே போயிடுவார். போனவருக்கு என்ன விஷயம் புரிவிடாது. இந்த அவர் இறங்கி இருப்பாரு. இந்த ஓனர் அப்பதான் இறங்கி இருப்பாரு. இறங்கி என்னவா அப்படின்னு கேட்பாரு. இவருக்கு என்னமோ முதலீடு செய்யணுமா? அப்ப கேசியற்ற பணத்தை கட்டிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போக சொல்லுன்னு அவரு ரொம்ப பிஸியான ஆளு மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நேரம் கொடுக்காம உடனே போயிடுவாரு. ஆனா இந்த பணத்தை கட்டிட்டு வாழ்நாள் காசை கொண்டு போய் கட்டிட்டு போற இவருக்கு தெரியாது. இவன் இறங்கின இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் காருக்கான டியூ அந்த மாசம் டியூ அவர் கொடுத்துட்டு போன இவர் கொடுத்துட்டு போன 7 லட்சம் ரூபாயில தான் கட்டணும். இந்த 40 அலுவலகத்துக்கான வாடகை இவர் கொடுத்துட்டு போன இந்த பணத்துல தான் கட்டணும். அங்க இருந்து எதுக்கு எடுத்தாலும் என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வரவேற்பு அறையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கான சம்பளம் இவருடைய காசுல தான் கொடுக்கணும். அந்த இடத்துக்கான வாடகை இவருடைய காசுல தான் கொடுக்கணும் என்று இதுலதான் அவ்வளவு இயங்கு. இதுலதான் எல்லா வகையான காரியங்களும் நடக்கும். ஆனா அவங்க வெளி தோற்றத்துக்கு ரொம்ப வேலையா இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்வார்கள். இது இந்த சிஸ்டம் நம்ம ஊர்ல உள்ள இந்த சிட்பண்ட் கம்பெனியோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய உலகம் சர்வதேச அளவிலான வங்கிகள் முதலீட்டு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே அவங்களுடைய பொருளாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு அவங்க முதலீடாக பெறுவதற்கு என்ன முறையை வைத்திருக்கிறார்களோ அதே முறையை பார்த்துங்க நேர காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வேற பேர்ல வேறு விதமாக செய்கின்றார்கள், இங்க வேறு விதமா செய்யறாங்க. இப்ப அதை வாங்கி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க உள்நாட்டு மக்களுக்கு எல்லா வகையான அனுபவிக்க அங்க வாழ்க்கை தரமே வேற, அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையே வேற மாதிரியான என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க. அந்த தோற்றத்தின் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அதன் மூலமாக அந்த காரியங்களை அவங்க நடைபெற்றுக்கிட்டு வர்றாங்க. அப்ப உண்மையான பொருளாதார வீழ்ச்சி இன்றைக்கு உலகம் முழுவதையும் பாதித்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பாதிப்புக்கான அடிப்படை காரணம், இந்த பாதிப்புக்கான அடிப்படை விஷயம் எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா தான் உண்மையிலே பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் எல்லாம் இந்த நிலையிலே சுதாரித்துக் கொண்டு அவரவர்களுடைய பொருளாதாரத்தை இங்க அமெரிக்காவில் முதலீடு செய்யறதில்லை. அந்த அரசாங்கம் கடன் கேட்டாலும் கொடுக்கறது இல்ல. அங்க இருக்கக்கூடிய வங்கிகள்ல நம்ம யாரும் பணத்தை போட்டு வைக்க கூடாது, போட்டிருக்கக்கூடிய பணங்களை கிடைக்கிறது என்னமோ அதை உடனே திருப்பி எடுத்துறணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று சொன்னால், என்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் அந்த ஏண்டா வினை அது விதைச்சவன் வினையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வினை ஒருத்தன் விதைச்சான், ஒருத்தன் அறுக்கிறவன் வேற வெளியே எங்க உள்ளவனா இருக்கிறான், அவன் சமாளித்து கொண்டு போவதற்கான முயற்சி பண்றான். அதற்கான ஒட்டுமொத்த அதனுடைய பாரங்களையும் மற்றவர்களுடைய தலையில் வீசுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால இதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாப்பதற்கு, இதில் இருந்தெல்லாம் காப்பாற்றுவதற்கு, இதில் இருந்தெல்லாம் மக்களை காப்பாற்றி கொண்டு சேர்ப்பதற்காக இப்ப உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நிலையை எடுக்கணும். இது இந்த நாடுகள் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அரசியல் ரீதியிலாக ராணுவ ரீதியிலாக பல நெருக்கடிக்கு அவங்களை உள்ளாக்குறாங்க. அதனால எல்லாரும் எடுப்பாங்க என்று சொல்ல முடியாது. நேரடியாக யாரும் எடுக்கவே மாட்டாங்க. இதுல தனி நபர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உலகம் முழுவதும் உள்ள தனி நபர்களுக்கு பாதிப்பு இருக்கும். நிறைய பேர் வேலை இழப்பாங்க. வேலை இல்லாதவங்க நல்ல நல்ல வேலைகள் இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவைகள் எல்லாம் திருப்பி கிடைப்பதற்கு கஷ்டம். போக இந்த தகவல் தொடர்பு துறையில அந்த ஐடி ஃபீல்டுல உள்ள வேலைகள் எல்லாம் ஏன்டா அங்க அமெரிக்காவில் யூரோப்ல இயங்க வந்த பெரும் பெரும் நிறுவனங்கள் தான்
அவங்களுடைய நிறுவனத்திற்கான சாப்ட்வேர்களை மென்பொருட்களை இந்தியா மாதிரி உள்ள நாடுகளிலே கொடுத்து இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளை செஞ்சும் கொடுத்தாங்க. இங்க இருப்பவர்களை வேலைக்காக வந்து ஐடி ஃபீல்டுக்கு அங்க எடுக்கவும் செஞ்சாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் வேலை இழப்பு ஏற்படும். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வேலையில் இருந்து கொண்டு வச்சுக்கிட்டும் இருக்கலாம்ங்கிற மாதிரி உள்ள ஆளுகளுக்கும் கூட சம்பள குறைப்புங்கிறது தொடங்கியாச்சு. ஏற்கனவே பெரிய லெவலில் தான் தொடங்கியாச்சு. எந்த லெவலில் சொன்னா தகவல் தொழில்நுட்ப துறைகளில 80,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10,000 தான் சம்பளம் என்ற நிலையில எல்லாம் சம்பள குறைப்புகள் என்பது தொடங்கி ஆகிவிட்டது. அப்ப இந்த மாதிரியான நிலையில வந்து நாம என்ன செய்யணும் என்று சொன்னால், பொதுவாகவே வந்து ஓரளவுக்கு 80,000 சம்பளம் வருது அப்படின்னு போகையில அப்பவும் கொஞ்சத்தை மிச்சமா வச்சுக்கிட்டு சாதாரணமா நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படியோ இப்படி இருந்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வராது. 80,000 கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக அதுக்கு தோதா வாழணும்னு நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நம்ம உடம்புக்கு ஒவ்வாத இந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கிறாத பிஸ்ஸா சாப்பிடுறது, மெக்டானல்டு சாப்பிடுறது என்ற பழக்க வழக்கங்களுக்கு யார் அடிமையாகி போய் அதுல இருந்து வெளியே வர்றது, அதுல இருந்து மாறி நம்ம இப்ப ரசமும் சோறும் சாப்பிடுறது வந்து நம்ம கௌரவுக்கு குறைச்சலான விஷயம் எல்லாரும் நினைக்கிறாங்களோ அவங்கள பெரிய அளவுல பாதிக்கும். அப்ப மத்த நம்முடைய நார்மல் வாழ்க்கை முறையில இருந்தவங்கள இதை சேமிச்சு வச்சவங்களை வந்து எந்த வகையிலையும் பாதிக்காது. நம்ம ஒரு கட்டத்துல கார்ல போய்கிட்டு இருந்திருப்போம் அலுவலகத்துக்கு, இப்ப டவுன் பஸ்ல போக வேண்டியது இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தனி நபர்கள் போய் வங்கிகளிலோ வேறு எங்கேயுமோ கடன் வாங்குறது, கடன் வாங்கி வைத்துக் கொள்வது என்பது முழுக்க முழுக்க ஒரு உசிதமான விஷயமே இல்லை. இதுல இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்து கொண்டிருப்பவர் புதிய வேலை ஒன்று கிடைக்கிறதுங்கிற காரணத்திற்காக, அதுல கொஞ்சம் கூட சம்பளம் சொல்றாங்கிற காரணத்திற்காக இவங்க நீண்ட காலமா வேலை பார்த்த ஒரு நிறுவனத்திலிருந்து புதிய வேலைக்கு மாறி செல்வதும் கூட, ஏன்னா புது கம்பெனி யாரு, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் இப்போ வழங்க முடியாது. இப்போ உள்ள சூழ்நிலையில யாருடைய பொருளாதார பின்னணி எப்படி இருக்கின்றது என்பது பொதுவாக தெரியல. அப்ப அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி உள்ள நிலைகளில் இருந்து அந்த வேலைகளை மாறிக்கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலை வருகிறது. இது வந்து தனி நபர்கள் இந்த பொருளாதார சிக்கல்கள் பிரச்சனைகள் நம்மை பாதிக்காத வண்ணம் வந்து செஞ்சு வரக்கூடியது. அதே மாதிரி நம்மளுக்கு தகுந்த நமக்கு சொந்தமான இடங்கள் இருந்தது என்று சொன்னால் அவைகள்ல வந்து உணவுப் பொருள்கள், பழங்களோ தானிய வகைகளோ வேற என்ன நம்மளால முடியுமோ, காய்கறிகளோ கனிகளோ இவைகளை எல்லாம் உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள், பணமே கொஞ்சம் கூடுதலாக செலவழிஞ்சாலும் வசதி உள்ளவங்க இந்த உணவுப் பொருள், ஏன்னா உணவுப் பொருள் உற்பத்தி இந்த பொருளாதார பிரச்சனைகளால் குறைந்து விட்டது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் பாமு கீம் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்த 2030 இந்த பிரச்சனையின் பின்னணியில உலகத்துக்கு பூரா ஒரு பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட போகுது. இந்த பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து போராடணும். அவங்களுக்கு சொந்தமான இடங்களை இப்படி வெட்டியாக போட்டு வைக்காமல் அதுல தங்களால் முடிந்த அளவு விவசாய உற்பத்திகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா காய்கறிகள் தானியங்கள் இதுக்கான இடங்களை தரிசாக போட்டு வைக்கிறத வந்து நிறுத்தணும். அதே மாதிரியே இப்ப உலகம் முழுவதும் இந்த பொருளாதார பிரச்சனைகள்ல சிக்கல்ல பெரிய அடி வாங்கி இருப்பது, பெரிய பின்னடைவை ஏற்பட்டிருப்பது என்பது இந்த ரியல் எஸ்டேட் துறை என்று சொல்லக்கூடிய அந்த துறைக்கு. இந்த துறையில ஈடுபட்டிருப்பவர்கள் பெரிய ஒரு அடியை வாங்கி இருக்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். இது உலகம் முழுவதும் விழுந்து விட்டது. இது விழுந்ததற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இதுவும் உணவு பஞ்சம் ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்ச விஷயங்கள். தேவையே இல்லாம சில தரகர்கள் புரோக்கர்கள் சம்பாதிப்பதற்காக விவசாய நிலங்களை வீட்டு முனைகளாக அடித்து அதுல கல்லு போடப்பட்டு பல ஆண்டுகளாக 15-20 வருடங்களாக எல்லாம் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக போடப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இதுல வருமானம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா, இல்லாத பணத்தை இருப்பதாக சுட்டுகிறார்கள். ஒரு 2 ஏக்கர் நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்த
யாராவது ஒருத்தர் போய் ஒரு தரகர் பேசுவாரு, அவர் கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு, நான் உங்களுக்கு இடத்த வாங்கி தரேன், இதெல்லாம் இப்ப வீடுகள் வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்த ஏரியாவில் உள்ள 2 ஏக்கரை நீங்க வச்சுக்கிறீங்க, பின்னால பிளாட் போட்டாலும் போடலாம், இப்ப அவர் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் சொல்றாரு, 4 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்து வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே சேர்த்து இன்னொரு செய்தி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருண்டா, நீங்க இப்ப 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கடா, அடுத்த ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு இதே இடத்த 5 லட்சம் ரூபாய்க்கு நான் வித்து தர்றேன், 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாரு. வித்து தருவாரு. எப்படி வித்து தருவாரு அப்படின்னு கேட்டா, இதே டயலாக் இன்னொரு ஆட்டை மாத்தி சொல்லுவாரு. எப்படி, இவருக்கு தான் நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலதான் நான் தான் வாங்கி கொடுத்தேன் இவருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு, இப்ப மார்க்கெட்ல கேக்குறாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு, நீங்க இப்ப வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாசத்துல 6 லட்சம் ரூபாய்க்கு வித்து தர்றேன், மார்க்கெட் வேலை அப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவாரு. இதை அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதே இடத்தை வச்சு 1 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைக்கும், அங்கிட்டு கிடைக்கும், இங்கிட்டு கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்ப இதுல 2 சம்பவம் நடக்குது. ஒண்ணு, விவசாய இடம் தரிசு நிலமாக போடப்படுகிறது. அங்க யாராவது வந்து வீடு கட்டுவாங்கட்டா கட்ட மாட்டான், 1/2 நூற்றாண்டு காலம் கல்லடிச்சு கிடக்கிற இடம்லாம் கிடக்கு. பிளாட் 5 சென்டா 2400 ஸ்கொயர் ஃபீட்டா போட்டு கல்லடிச்சு 1/2 நூற்றாண்டு காலமாக கிடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் விவசாயம் நடந்து வந்த இடங்கள், இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல ஏராளமா இருக்கு. இதுவும் உணவு பஞ்சம் ஏற்பட்டு போறதுக்கான ஒரு வழி. அதனால இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனையில இந்த உணவு விஷயங்கள்ல இதா இருங்க, 2030 பெரிய உணவு தட்டுப்பாடும் பஞ்சமும் வந்துடும் அப்படின்ட்டு. அப்ப இதுல இது ஒண்ணு நடக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த துறையில இல்லாத பணத்தை உண்மையில இருக்காது. இவர்கிட்ட இந்த 2வது இந்த இடத்தை 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறவர்கிட்ட பணம் இருக்காது. பணம் இருக்காம இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, 3 லட்சம் ரூபாய் இப்ப தந்துடுறேன், 3 லட்சம் ரூபாய் இன்னொரு 6 மாசத்துல தரந்தே தவணை ஓட்டு எழுதுவாங்க. இதுக்கு இடையில இடத்தினுடைய விலையை 7 லட்சம் ரூபாய் மாத்தி இன்னொரு பார்ட்டிக்கு வித்து அந்த 3 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுப்பாரு. இப்ப இதுல 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல, யார்கிட்டயுமே இல்ல. அந்த 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும்னு முழு காசு கொடுக்க மாட்டான். அடுத்த 6 மாசங்கள் இப்படி இல்லாத ஒரு பணத்தை இருப்பதாக காட்டி இந்த புரோக்கர்கள் என்பவர்கள் சம்பாதித்து வருகின்ற காரணத்தினால் இதுவும் பணவீக்கம் இந்தியா மாதிரி உள்ள நாடுகளில் ஏற்படுவதற்கு, சிக்கல் ஏற்படுவதற்கு, இந்த துறையில பெரும் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம். உண்மையிலே வந்து வீடு கட்டுவதற்கு இடம் தேவைப்பட்டா வாங்கணும், உண்மையிலே வந்து நமக்கு உபயோகம் இருக்கிறது, விவசாயம் பண்ணலாம், அதை நம்ம உற்பத்தி செய்யலாம்ங்கிறதுக்கு இடம் தேவைப்பட்டா வாங்கணும். நம்ம தரகர்களுடைய பேச்சுக்களை கேட்டு வாங்கி போட்டா கூடும் என்பதற்காக வந்து நம்ம யதார்த்தமா வாங்கி போடுறோம், இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கிற போறோம்ன்றது பிரச்சனை வேற. 6 மாசத்துக்கு கை மாத்திரம் வாங்கினோம்னா இல்லாத பணத்தை இருப்பில் காட்டியது மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இதுவும் கூட வந்துகிட்டு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலான ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு அடிப்படையாக அமைஞ்சு போயிடும். ஆக இப்ப உலகம் பூரா ஏற்பட்டிருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தில் காட்டப்படக்கூடிய இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது, இந்த பொருளாதார சிக்கல் நெருக்கடி என்பது உண்மையில் உலகம் முழுவதும் ஏற்படல. இது ஏற்பட்டிருப்பது அமெரிக்காவில தான். அமெரிக்க அரசாங்கம் அங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறைகள் எல்லாம் இது ஒரு உலகம் சார்ந்த பிரச்சனையாக சித்தரிக்க மாற்ற முயற்சி செய்யறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துல இருந்து இதை சரி கட்டுவதற்கான பணத்தை பெறுவதற்கு. இந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள், முக்கியமான காரணங்கள்ல வரலாற்று ரீதியாக 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்கர்கள் வந்து நடந்த விதமும், அதற்கு பின்னால் அவர்கள் டாலர்களை அச்சடிச்சு கொடுத்த விதமும், இதற்கு பின்னால வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய முதலீட்டு நிறுவனங்கள் மூலமாக பணத்தை பெற்று, வங்கிகள் முதலீடுகளை பெற்று அவர்கள் மக்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை இல்லாம கொடுத்த விதமும், இதை பெற்ற அமெரிக்கர்களிடத்துல குடும்ப அமைப்புகள் சிறந்து போயிருப்பது ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முறையும் இந்த அமைப்பை வந்துகிட்டு முழுவதுமாக சிதைச்சிருச்சு. இதுல வந்து இன்னும் கூட அவங்க எப்படி இதை கட்டுப்படுத்தி வருகின்றார்கள் அமெரிக்கர்கள் என்று சொன்னால், இதை அவங்க முழுவதுமாக கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் சில வழிவகைகளை, பிடிமானங்களை அவங்களோட கைவசம் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன பிடிமானங்கள் என்று சொன்னால், இப்ப எண்ணெய் வளம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய வளங்கள்ல ஒரு பெரிய வளம். எண்ணெய் வளமிக்க வளைகுடா நாடுகள், இன்னும் மத்திய ஆசிய நாடுகள், சில தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் பெரிய பணக்கார, வெனிசுலா மாதிரி உள்ள நாடுகள் எல்லாம் பெரும் பணக்கார நாடுகளாக திகழ்கிறது இந்த எண்ணெய் வளத்தை வச்சு. இப்ப இந்த எண்ணெயை வந்து சாதாரணமா இந்தியா ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கணும்டா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எண்ணெய் வாங்குவதற்கான ஃபாரின் கரன்சி எடுத்து டாலர்ல நியூயார்க்ல உள்ள ஆயில் எக்ஸ்சேஞ்சில பே பண்ணணும், கொடுக்கணும். இந்த பணத்தை ஈரான் வந்து நியூயார்க்ல உள்ள அவங்களுடைய ஆயில் எக்ஸ்சேஞ்சில பெற்றுக்கிறேன் டாலர்ல. அதுக்கப்புறம் அவங்க எந்த கரன்சிலையும் மாத்திக்கிடுவாங்க. அப்ப டாலர்ல கொடுக்கணும், டாலர்ல பல மில்லியன்களை வாங்கணுங்கிறப்ப டாலருக்கான தேவை, டாலருக்கான அவங்க அந்த கரன்சியினுடைய தேவை வந்து ரொம்ப அதிகரிச்சு போகுது. இது அதிகரிக்கிற இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வச்சுதான் இதை வந்து அவங்க ஓரளவுக்கு இப்ப வரைக்கும் அதனுடைய தேவையை மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஈராக் மேல சண்டை செய்ததற்கும் கூட இதுதான் காரணம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 1991 வருடம் சதாம் ஹுசேன் ஆட்சியில இருந்தப்ப குவைத்துக்குள்ள நுழைய சொன்னது அமெரிக்கா தான் அவர் பின்னால சொல்லிட்டாரு. போயிட்டு நீ போற மாதிரி வெளியே போயிடும் தான் அவங்க சொன்னாங்க. ஆனா இவர் போகல.
போகாம இருந்தவரை அப்புறம் போர் செஞ்சு விரட்டினாங்க, வெளியே போயிட்டாரு. வெளியே போன உடனே பொருளாதார தடை விதித்தாங்க. பொருளாதார தடையை கொஞ்ச நாள் விதிச்சுட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, உணவுக்கு எண்ணெய், உணவு தேவை அந்த நாட்டுக்கு என்னவோ அதை பெற்றுக்கிறதுக்காக மட்டும் எண்ணெய் விற்கலாம்னு ஒரு திட்டத்தை கொண்டு போனாங்க. இந்த திட்டம் வந்த உடனே அவர் என்ன செஞ்சாரு சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கின காரணத்தினால உணவுக்கு நாங்க எண்ணெய் விற்போம், அதெல்லாம் சரிதான், ஆனா நான் மட்டும் இனிமே எண்ணெயை டாலர்ல விற்க மாட்டேன், ஈரோவில் தான் விற்பேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், பேரழிவு ஆயுதம் அங்க இருக்குன்னு சொன்னாங்களே, வேற எதுவும் இல்ல பேரழிவு ஆயுதம், இந்த அவருடைய கொள்கை தான் பேரழிவு ஆயுதம். எல்லாரும் வந்துகிட்டு அவங்க ஒரு கரன்சில டீல் பண்ணலாம் என்ற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அத அதனால டாலருடைய தேவை இருக்காது, வெறும் வெத்து பேப்பரா டிஷ்யூ பேப்பரா போயிடும். அதனால தொடச்சு போறது கூட பயன்படாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிற காரணத்தினால அவங்க இந்த விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த இவரை வீழ்த்தி முதல்ல அவரை பிடிச்சு அவருடைய அரசாங்கத்தை கீழே விழ வைத்த உடனே முதல்ல செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை எல்லாம் கைவசப்படுத்தி அந்த எண்ணெய் வியாபாரம் இனிமேல் டாலர்ல தான் நடக்கும் என்று சொன்னது. அதே மாதிரி சமீபத்தில் ஈரான் மேல போர் தொடுக்க போறோம் என்ற ஒரு ஒரு பேச்சை, ஒரு மிரட்டலை விடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கும் கூட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போதைய ஈரானிய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது என்ன அப்படின்னா, ஈரானும் ஒரு பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. ஈரானிய விற்கக்கூடிய எண்ணெய்களில ஈரானுடைய தலைநகர் டெஹரான்ல ஒரு புது ஆயில் எக்ஸ்சேஞ்ச் அமைக்க போறோம். இந்த எக்ஸ்சேஞ்சில எண்ணெய் வாங்கக்கூடியவர்கள் எல்லா கரன்சிலையும் வாங்கலாம், டாலரை தவிர என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது ப்ரொபோசலா, இது வெறும் திட்டமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே அங்க அந்த ஆயுதம் இருக்கு, இங்க இந்த ஆயுதம் இருக்கு என்று பழி சுமத்தி குற்றம் சாட்டி அவங்கள அடிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இடையில இவங்களும் அதை எதிர்கொள்வதற்காக யோசனை செய்து கொண்டு சிந்தித்துக் கொண்டு நாங்க இதை விட்டுறோம் என்று கைவிட்ட உடனே அந்த பேச்சும் அப்படியே அமைங்கிவிட்டது. அப்ப இப்ப இந்த நிலையில மிரட்டி இந்த எண்ணெய் உற்பத்திகளை எண்ணெய் வள நாடுகளில் இருந்து அதன் மூலமாக பெறக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக டாலருக்கு செயற்கையான ஒரு தேவையை ஏற்படுத்தி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் எவ்வளவு நாளைக்கு ஓடும் என்பது தெரியாது. ஆயினால் தனி நபர்களாக நாம செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளை நாடுகளாக செய்ய வேண்டியதுக்கு நம்ம ஆலோசனை சொல்ல அறிவு சொல்லணும் இயலாது. ஏன்னா அங்கு இருப்பவர்கள் எல்லாருமே அவங்களுடைய மக்களை வஞ்சித்து இந்த பொருளாதார மோசடிக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் என்பதுதான் உண்மைங்கிற காரணத்தினால அவங்க தெரியாமையெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் தெரிந்துதான் இந்த வேஷத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு விழிப்புணர்வை என்ற ஒரு செய்திகளுடைய உண்மை வடிவத்தை மக்கள் அனைவரும் விளங்கிக் கொண்டு அதற்கு தகுந்தவாறு மக்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டால் அதற்கு தகுந்த மாதிரியான செலவினங்களை அவங்களுடைய வரவுக்கு தகுந்த அடிப்படையில அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதை எல்லாம் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் ஆள்பவர்கள், உலக ஆள்பவங்க, நாட்டை ஆள்பவர்கள் எல்லாம் எத்தகைய மோசடிகளை செய்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி மனோபலமும் மக்களுக்கு கிடைக்கும். அத்தகைய மனோபலங்களை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்